நான் ராசியில் நல்லது நடக்கும்னு சொல்லலை, 3 கட்டத்தில் நல்லது நடக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா? அதுதான் பலனு. குரு பெயர்ச்சியின் காரணமாக மீன ராசிக்கு நல்லா இருக்கணும். ஆனால் மீன ராசிக்காரங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, நல்லதை நடக்க வைக்கிறது இந்த குரு பெயர்ச்சியோட வேலை கிடையாது. நடக்க போகிற விஷயங்களை நல்ல விதமாக பண்ணுறது தான் இந்த குரு பெயர்ச்சியோட வேலை. வணக்கம். போன மாதம் ஒரு குரு பெயர்ச்சி வந்துச்சுங்க. இது எப்போ தான் எனக்கு நல்லது பண்ணும்? இதுதான் பல பேர் என்கிட்ட டவுட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சிம்பிளாக ஒரு 4 கான்செப்ட் சொல்கிறேன். இது புரிஞ்சுக்கிறது மூலிமா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன நல்லது பண்ணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த குரு பெயர்ச்சி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னா, உங்களுக்கு நடக்க போகிற நல்லதை நல்ல விதமாக மாற்றி கொடுக்கும். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா உங்கள் கஷ்டத்தை குறைக்கும். பேசிக்காக சொல்லணும்னா, நல்லதை நடக்க வைக்கிறது இந்த குரு பெயர்ச்சியோட வேலை கிடையாது. நடக்க போகிற விஷயங்களை நல்ல விதமாக பண்ணுறது தான் இந்த குரு பெயர்ச்சியோட வேலை. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் ஒன்று வாங்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் பர்சனல் எஃபர்ட்டு, உங்கள் ஜாதகம் அதுலேருந்து வரும். ஆனால் அந்த பொருள் உங்களுக்கு டிஸ்கவுண்டில் கிடைக்காது, ரேட்டு கம்மியில் கிடைக்காது, நல்ல அலையாமல் தெரியாமல் டக்குன்னு கிடைக்காது. இந்த மாதிரியான எஃபர்ட் எல்லாம் தான் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தும். ஓகே, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆனால் குறிப்பாக எந்த விஷயத்தில் நான் நல்லதை எதிர்பார்க்கலாம் இந்த குரு பெயர்ச்சியில் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? அது சிம்பிள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, அதெல்லாம் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கணும். நான் சொல்கிற கான்செப்டை மட்டும் கவனிக்க போதும். ஓகேங்களா? சிம்பிளான கான்செப்ட் தான். எப்படின்னா, இப்போ குரு கடகம்ன்ற ராசியில் ஃபுல் பவரோட இருக்காது. ஓகேங்களா? அங்கே இருந்து அவர் 3 இடங்களை பார்ப்பார், 3 கட்டங்களை. அந்த 3 கட்டத்துலேயும் நல்லது தான் நடக்கும். நான் ராசியில் நல்லது நடக்கும்னு சொல்லலை, 3 கட்டத்தில் நல்லது நடக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா? அதுதான் பலன். எப்படின்னா, இந்த கடக ராசியிலேருந்து விருச்சகம்ன்ற கட்டத்தையும் மகரம்ன்ற கட்டத்தையும் மீனன்ற கட்டத்தையும் பார்ப்பாரு. ஸோ இந்த 3 கட்டங்கள் சார்ந்த விஷயத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்லது தான் நடக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் ராசியை நீங்கள் முதல் கட்டமாக வச்சுக்கோங்க, அங்கேருந்து எண்ணிக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கன்னி ராசிக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கன்னின்றது ஃபஸ்ட்டு கட்டம். அங்கேருந்து 2, 3 3வது கட்டம் விருச்சகம் வருதா? ஸோ 3ஆம் இடம் சார்ந்த நல்லது நடக்கும். அப்படியே வாங்க, 4, 5 5ஆம் இடம் சார்ந்த நல்லதும், 6, 7 7ஆம் இடம் சார்ந்த நல்லதும் நடக்கும். ஸோ இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் எதிர்பார்க்கலாம். இதே கான்செப்ட் தான் எல்லா ராசிக்கும். இப்போ நான் 12 கட்டத்துக்கும் என்னென்ன பலன்றதை சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் ராசி கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 12 கட்டங்களுடைய நல்ல பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு, குரு விருச்சகம் மகரம் மீனத்தை பார்க்காதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் உங்களுடைய ராசி, இதுதான் உங்களுடைய முதல் கட்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். உங்கள் குணம் சார்ந்த விஷயத்தில் இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். 2வது கட்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில், உங்கள் வருமானம், உங்களுடைய வாக்கு, உங்கள் பேச்சு, இதிலெல்லாம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இதுவே இதெல்லாம் 3வது கட்டமாக இருந்துச்சுன்னா இளைய சகோதரர், தம்பி, தங்கச்சி இவங்க மூலியமாக நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். உங்கள் முயற்சி, உங்களுடைய அந்த தைரியம், இந்த மாதிரி செயல்பாடுகள் இதிலெல்லாம் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். இதுவே 4வது கட்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் தாயார் வழியில் நல்லது எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி பலன்கள் இருக்கும். ப்ளஸ் உங்களோட சொத்து, வண்டி, வாகனம் இதிலெல்லாம் கூட நீங்கள் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். இதுவே 5வது கட்டமாக வர பட்சத்தில் உங்களோட காதல் விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும். அண்ட் உங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவே 6வது கட்டமாக வரும்போது உங்களுக்கு நல்ல கடன்கள் கிடைக்கலாம். உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல போட்டியாளர்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நோய் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நல்ல மருந்து கிடைக்கிது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவே 7வது கட்டமாக வரும்போது உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமாக நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் நீங்கள் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இதுவே 8வது கட்டமாக இருந்துச்சுன்னா 8வது கட்டமே ஆயுளை தான் குறிக்கும். ஸோ உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். அண்ட் மாற்றங்கள், இது வெளிநாடு வெளி மாநிலம் மாதிரியான விஷயங்களே குறிக்கும். ஸோ அதிலலாம் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். 9வது கட்டமாக வர பட்சத்தில் உங்கள் தந்தை வழியில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வழி, அவர் சொந்தம், அதில் ஏதாவது ஒரு நல்ல பலன் எதிர்பார்க்குறது, இந்த மாதிரி போயிடும். அண்டு முக்கியமாக 9ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கும். நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்கும். இதுவே 10வது கட்டங்களில் வந்துச்சுன்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன் இருக்கும். சுய தொழில் பண்ணுற மாதிரியான அமைப்பெல்லாம் கூடி வரலாம். இந்த மாதிரி நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இதுவே 11ஆம் இடமாக வர பட்சத்தில் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கை கூடும். 11ன்றது லாபஸ்தானம். ஸோ லாபங்கள் 2-3 விஷயம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் சொல்லுவேன், ஒன்றுக்கு மேல் மற்றொன்று 11. ஸோ அந்த மாதிரி 2-3 விஷயத்துலலாம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். லாபம் நல்லா வரும். இதுவே 12ஆம் கட்டமாக வர பட்சத்தில் வெளிநாடு அமைப்புகள் நல்லா இருக்கும், ஆன்மீக அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். திடீர்னு ரொம்ப பக்தி அதிகமாகாது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏற்படலாம். அப்போ முக்கியமாக செலவுகள், இந்த 12ஆம் கட்டன்றதே விரயஸ்தானம். ஸோ செலவுகள் நடக்கும், ஆனால் அதெல்லாம் நல்ல செலவுகளாக இருக்கும்.
இதுதாங்க கான்செப்ட். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கன்னி ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த 3 இடத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன நல்லது வருது அப்படின்றத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் ராசிக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ராசியிலேருந்து இந்த கட்டங்கள் என்னென்ன நம்பர்களை வருது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃபீட்பேக்ஸையும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வரணுன்ட்டு தான் இந்த மாதிரி சேனல் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். பட் அது ஒர்க் ஆகுதா இல்லை எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனலை கொஞ்சம் மாற்றி கொண்டு போவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட்டுக்கு வருவோம். அது என்னென்னா, இப்போ குரு பயிற்சிக்கு தான் நான் எல்லா பலன்களும் சொன்னேன். ஆனால் அந்த நல்லதெல்லாம் அப்படியே கிடச்சிமா அப்படின்றது ஏன் எல்லாத்துக்கும் ட்விஸ்ட் ஆகுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, அதை ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்றத நம்ம யோசிக்கணும். காரணம் என்னென்னா, குரு பயிற்சி வரும்போது குரு மட்டும்தான் வேலை செய்வாருன்னு கிடையாது, மற்ற கோடு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். குறிப்பாக சனி வேலை செஞ்சுட்டு இருப்பார், அண்டு ராகு கேது இவங்களும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்ற கோளெலாம் ஒரு மாதத்துக்குள்ளேயே சுற்றி வந்துடுவாங்க. ஸோ அவங்கள நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க பல தடவை சுற்றி வந்துடுவாங்க. ஸோ அவங்க பலன்கள் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய கோள்கள் சனி, ராகு, கேது, குரு. இவங்க தான் வருடங்கள் தாண்டி ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு, ஒரு ராசி ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு ஆகும். ஸோ அதனால் இவங்க ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ நம்ம குரு பயிற்சி காலத்தில் இந்த பலன்கள் சொன்னாங்களே ஏன் நடக்கலை அப்படின்னா, அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு குரு பயிற்சியின் காரணமாக மீனராசிக்கு நல்லா இருக்கணும். ஆனால் மீனராசிக்காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, மன உளைச்சலோடு தான் இருப்பாங்க, அதிக வேலை சுமையோடு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அங்கே தான் இப்போ சனி இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் பொய் மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த குரு பயிற்சியினால் இவங்க போட எஃபோர்ட்டுக்கு பலன் கிடைக்கும். அதாவது சனின்றவே உழைப்பு தானே, அந்த உழைப்பை அவர் மீனராசிலேருந்து அவங்கள வாங்கிக்கிட்டே இருப்பார், உழைப்பை வாங்கிட்டே இருப்பார். ஆனால் அதற்கான வெகுமதி இப்போ குரு பார்வையினால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனியால் ஏற்பட்டக்கூடிய அந்த ஒரு மன உளைச்சல், உடல் உளைச்சல் இதெல்லாம் குறையும். ஸோ இப்படித்தான் எல்லா கிரகத்துலேயும் கூட்டி நம்ம பலன் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அடிப்படையில் சனின்றவர் இப்போ எங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு கணக்கு வரும். குரு பார்வை மட்டும் இல்லை, குரு மட்டும் 3 இடத்த பார்க்க மாட்டார், சனியுமே 3 இடத்த பார்ப்பார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மற்ற கோள்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது, மற்ற கோள்களால் சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான் பலன்களில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. ஆனால் என்ன இருந்தாலும் குரு இந்த 3 ராசிக்கு நல்லதை செய்வார். அந்த நல்லதை நம்மளால் சரியாக அப்சர்வ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி கோள்கள். பட் முன்னே இருந்ததோட பெட்டராக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். அண்டு இதெல்லாத்த விட முக்கியமான கான்செப்ட்டு, உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்க தசாபுத்தி. தசாபுத்தினா ஒன்றும் இல்லை, 9 கோளும் உங்கள் ஜாதகத்தை ஆளுக்கு ஒரு டைம் வச்சு கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு சனி அவர் கண்ட்ரோல் எடுத்தாருன்னா 19 வருஷம் கண்ட்ரோல் எடுத்துருவார். குரு அவர் கண்ட்ரோல் எடுத்தால் 16 வருஷம் கண்ட்ரோல் எடுத்துவார். ஸோ இந்த மாதிரி இப்போது உங்கள் ஜாதகம் ஏதாவது ஒரு கோளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து தான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கண்ட்ரோல் எடுத்துருக்க கோள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியில். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா, அதையெல்லாம் அந்த குரு பயிற்சி குறைக்கும். நம்ம அதுப்படி வேணால் கேரண்டி கொடுக்கலாம். இந்த தசாபுத்தி பற்றிலாம் ரொம்ப சிம்பிளாக இனி அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ சிம்பிளாக இருந்துச்சா, என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ ஃபார்மேட்டை ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ முக்கியமாக குருவோட அருள் வேணுமா, பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி, விநாயகர் இவங்களெல்லாம் கும்பிடுங்க. குருன்றது ஒரு முழுமையான சுபக்கோள். ஸோ இவங்களோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஸோ யார் வேணால் கும்பிடலாம். மற்ற அமைப்புகளெல்லாம் குருவை பற்றி தனியான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இனி அடுத்து ஒவ்வொரு வீடியோவாக இந்த மாதிரி போட போகிறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸை மட்டும் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.